இல்லையா? அதுவும் அழைச்சப்பவே பிறந்துடல. ஐயாவுக்கு வயசு இப்ப 100, அம்மாவுக்கு வயசு இப்போ 90. தோத்துறாங்க. ஐயாவுக்கு சரீரம் செத்து போச்சு, அம்மாவுக்கு கர்ப்பம் செத்து போச்சான். இதுக்கு பிறகுதான் ஈசாக்கு பிறக்கணுமா? வாய்ப்பே இல்லையே. உனக்கு வாய்ப்பு இல்ல. தோத்துறான். விஞ்ஞான ரீதியா வாய்ப்பு இல்ல, மெடிக்கல் ரீதியா வாய்ப்பு இல்ல, மனுஷ ரீதியா வாய்ப்பு இல்ல. ஆனா நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உலகம் சொல்லும் வாய்ப்பு இல்லைன்னு. குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்ல, உன் வீட்டுக்காரர் மனம் திரும்ப வாய்ப்பு இல்ல, இந்த கடன் அடைய வாய்ப்பு இல்ல, இந்த வியாதி சுகமாக வாய்ப்பு இல்ல. தோத்தரா. நீ உசுறு பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு உலகம் சொல்லு சார். மச்சான் சொல்லுவாரு, மாமன் சொல்லுவாரு, மந்திரவாதி சொல்லுவாரு, மருத்துவர் சொல்லுவாரு, பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க. ஏன் சில சமயம் நம்ம உள் மனசு கூட சொல்லும் வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்லைன்னு. மரியாதம்மாவும் சொன்னா இது எப்படி ஆகும்? வாய்ப்பு இல்ல. வாய மூடு. அல்லையா சொல்லுங்க. நீ யாரு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு? ஒன்னு அதிசயங்களை காண பண்ணுவேன், அதான் அதிசயம். இன்னைக்கு சொல்றேன் கேளுங்க. எதெல்லாம் உங்க லைஃப்ல நடக்க வாய்ப்பு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, உலகம் சொல்லுதோ, இந்த இரவு கர்த்தர் சொல்றார் அது எல்லாம் உன் வாழ்க்கையில நடக்க போதே. எக்ஸாம்ல பாஸ் ஆக வாய்ப்பு இல்லையா? நீ பாஸ் ஆகுற. திருமணம் நடக்க வாய்ப்பு இல்லையா? திருமணம் நடக்குது. கடன் அடைய வாய்ப்பு இல்லையா? கடன் அடையுது. குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லையா? இயேசுவின் நாமத்தில் கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த இரவு நன்மையை கட்டவிழ்க்கிறார். சாராளின் கர்ப்பத்தை திறந்தவர், அன்னாளின் கர்ப்பத்தை திறந்தவர், எலிசபெத்தின் கர்ப்பத்தை திறந்தவர் இந்த இரவு அடைபட்டிருக்கிற கர்ப்ப கதவுகளை திறக்கிறார். என் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லிடுறது. நான் அவங்கள பார்த்து சொல்லுவேன், அந்த அக்காவை பார்த்து சொல்லுவேன், அக்கா நீங்களே ரட்சிக்கப்பட்டிருக்கிறது உண்மைன்னா ஏசு ரத்தம் ஜெயம். தோத்துறேன். எக்கோய் ஒன்னையவே ஏசப்பா ரட்சிச்சிருக்கிறது உண்மைன்னா அண்ணனை கண்டிப்பா ரட்சிப்பாருக்கா. தோத்துறான். புரிஞ்சா சோத்திரம், புரியலன்னா பெருஞ்சோத்திரம். அல்லையா சொல்லுங்க. ஏன்னா உன்னோட அண்ணனை கம்பேர் பண்ணும்போது அண்ணன் பரவாயில்ல கோய். தோத்துறான். ஒன்னையவே ரட்சிச்சு சர்ச்சில் உட்கார வச்சிருக்கிறது உண்மைன்னா அண்ணனை கண்டிப்பா ரட்சிப்பாரு. ஏன்னா வசனம் சொல்லுது, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் வாய்ப்பே இல்லை. 4 நாள் செத்து 4 நாள் தோத்திரம். அப்ப கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்ட ஒருவனை வெளியில கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. மார்த்தாள் கூட பிறந்தவ சொல்றா, 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, நாருமே ஆண்டவரே. ஓஹோ, பாரு, நீ சொல்லித்தான் எனக்கே தெரியுது. தோத்துறேன். 4 நாளாச்சு நாரும்னு. இது கூட தெரியாம நான் தேவனா இருக்கேன் பாரு. தோத்துறேன். நீ தான் சொல்ற 4 நாளாச்சு நாரி போயிரும். பேச்ச குற. கல்லறைய தெற, கல்லறை வாசல தெற, கல்லறை வாய தெற, ஓ வாய மூடு. அல்லையா சொல்லுங்க. மார்த்தாள சொல்றேன். அல்லையா சொல்லுங்க. கல்லறை வாய தெற, அக்கா வாய மூடு. தோத்துறோம். 4 நாளாச்சான் நாரி போச்சான், வாய்ப்பு இல்லையா? அவ்வளவுதான், சோலி முடிஞ்சான். உன் வாய மூடு, அந்த கல்லறை வாய திறங்கடான்னாரு. தோத்துறான். திறந்தா இப்ப மார்த்தாள் தோத்துறான். கண்ணை திருத்துன்னு முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. ஒரு வெள்ள உருவம் கல்லறையை விட்டு வெளில வருது. இவன் கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கள். பார்த்தா
அந்த நாரி போனவன்னு சொன்னா பாருங்க, அதே லாசரு. நல்லா வருவீங்க, தோத்துறேன், நல்லா வருவீங்க. யார் சொன்னா நீ எழும்ப வாய்ப்பில்லை, நீ ஆசீர்வதிக்கப்பட வாய்ப்பில்லை, இந்த கடன் அடைய வாய்ப்பில்லை, உன் புள்ள ரசிக்கப்பட வாய்ப்பில்லை? யார் சொன்னா? ஏசரத்தஞ்சயம். அவன் வாயை மூடிட்டு சொல்றாள், வாயை மூடிட்டு உங்க வாழ்க்கையில பிரமிப்பூட்டுகிற அற்புதங்களை, அதிசயங்களை ஆண்டவர் செய்வார். உன்னை அதிசயங்களை காண வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவரை கண்டார்கள், வாஞ்சையோடு காத்திருந்ததை கண்டார்கள், வாய்ப்பே இல்லாததை கண்டார்கள். இந்த இரவு உங்க வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டத காண போறீங்க, வாஞ்சையோட காத்திருந்ததையெல்லாம் காண போறீங்க, வாய்ப்பே இல்லாதவைகளை காண போறீங்க. ஆமெனா? இந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்துல இயேசுநாதர் பெத்லெஹேம்ல பிறப்பார். அது வாக்குத்தத்தம். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெஹேமே, நீ ஆயிரங்களுக்குள் சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடத்திலிருந்து தோன்றுவார். பெத்லெஹேம்ல பிறப்பார். இப்ப மரியாளும் யோசேப்பும் நாசரேத்தில் இருக்காங்க. அது கலிலேயாங்கிற தேசம், இது யூதேயாங்கிற தேசம். கலிலேயாவில் இருக்காங்க, நாசரேத்தில். பெத்லெஹேம்ல தானே அவர் பிறப்பாரு. அப்ப இவங்க நாசரேத்தில் இருந்தா தேவத்திட்டம் எப்படி நிறைவேறும்? அதனால என்ன பண்றாரு, இந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் படிச்சா, உலகமெங்கிலும் குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு அகஸ்துராயனால் என்ன பிறந்ததா? கட்டளை பிறந்தது. அப்போ எல்லாரும் குடிமதிப்பு எழுதப்படும்படி அவரவர் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அதுல யோசேப்பும் மரியாளும் நாசரேத்தூர்ல இருந்து பெத்லெஹேமுக்கு போனாங்க. ஆமாவா? என்னையே ஒரு சைஸாவே பாக்குறீங்க? ஆமாவா? ஆமாண்ணா ஆமான்னு சொல்லலாம்ல. நீங்க முறைப்பீங்க, அதை பார்க்கறதுக்கான நம்பிடு தூரம் புறப்பட்டு வந்தேன். தோத்துறான். பிரசங்கம் கேப்பீங்கள்ல அவர் கூப்பிட்டாரு, நீங்க முறைப்பீங்கன்னு அவர் என்ன கூப்பிடலையே. தோத்துறான். வாய்ப்பில்லை ராஜா. அல்லையா சொல்லுங்க. முறைச்சு சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. என்ன 2 பேரும் முறைச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேருக்காக விறு 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 விறுன்னு பேசுவேன். அல்லேலூயா.